மனைவி சரியா வீட்டுல டீ போடலைன்னா இவங்க டீ போட்டுக்க மாட்டாங்களாம், டீ கடைக்கு போய் டீ குடிப்பாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு டீ 15 ரூபான்னு வச்சுக்குவோம். ஒரு மாசம் முழுக்க டீ குடிச்சா 450 ரூபா, ஒரு வருஷம் முழுக்க டீ குடிச்சா 5500 ரூபா. ஒரு 50 வருஷம் 25 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் டீ கடையில போய் டீ குடிக்கிறாங்க. 50 வருஷம் 15 ரூபாய்க்கு டீ குடிச்சா நீங்க டீக்கு செலவழிக்கிறது மட்டுமே 3 லட்சம் ரூபாய். உங்க வீட்டுல டீ குடிக்கிறாரா இல்லையாப்பா? இந்த கணக்கு கேட்டா அரைக்கா குடிக்க வரும். அப்ப ஒரு டீ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டுல கிடைக்கலன்னா தானே போட்டு குடிச்சுக்கிட்டா அது நிர்வாகமா, இல்ல ஒரு டீக்கே 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா அது நிர்வாகமா? யோசிச்சு சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நிறைவுல ஆண் சிங்கம் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆண் சிங்கமே கொகையில சும்மா தான் இருக்கும். அதுக்கு தேவையான இறைய பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கணும். அது உண்மைதாப்பா, உண்மைதாப்பா. இப்ப ஆண் சிங்கமா இருந்தாலும் சும்மா தான் இருக்கணும், குடும்பத்துல இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் சும்மா தான் இருக்கணும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற உண்மை. அதாவது அவர் சும்மா இருக்க விடணும், நீங்க